கண்டுக்க மாட்டான். அடி பொண்டாட்டி போன் செஞ்சா கண்டுக்க மாட்டான். செட்டப்பு போன் செஞ்சா சிரிச்சு பேசுறான். ஹலோ ஹலோ, ஆமா டார்லிங் நல்லா இருக்கியா? பார்க்க முடியல, பேச முடியல. ஆமா, இது வந்து செட்டப்பு. உடனே பொண்டாட்டி போன் பண்ணுது. ஹலோ, என்ன எங்க இருக்கீங்க? எங்க இருந்தா என்ன? வீட்டுல இருந்தாலும் தொந்தரவு பண்ற, வெளியில இருந்தாலும் தொந்தரவு பண்ற. ஆமா, அட பொண்டாட்டி போன் செஞ்சா கண்டுக்க மாட்டான். செட்டப்பு போன் செஞ்சா சிரிச்சு பேசுறான். வாங்கின சம்பளத்தை செல்லுல போட்டான். வாங்கின சம்பளத்தை செல்லுல போட்டான். வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை பட்டினி போட்டான். 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஆஃபர். சம்பாதிக்கிற காசை நேரா போடணும்னு ரீசார்ஜ் கிடைக்குதான். அதாவது ஒரு பங்காளி என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த செல்போனால பக்கத்தில் நடந்த ஒரு உண்மையை சொல்றேன். அவன் ஒருத்தருக்கு வந்து மொத்தம் 5 பொம்பளை பிள்ளை. ஒரு பிள்ளைய கூட கட்டி கொடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருந்தார். வர்ற மாப்பிள்ள பூரா வரதன் வச்சுக்கிட்டு ஓடிடுறான். ஒரு 500 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தாரு. உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. கூட்டிட்டு ஓடிடுச்சு இல்ல. ஆமா, அட பொண்டாட்டி போன் செஞ்சா கண்டுக்க மாட்டான். செட்டப்பு போன் செஞ்சா சிரிச்சு பேசுறான். வாங்கின சம்பளத்தை செல்லுல போட்டான். வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை பட்டினி போட்டான். செல்லு சாம்சங் செல்லு, சிம்மு ஐடியா சிம்மு, செல்லு நோக்கியா செல்லு, சிம்மு ஏர்டெல் சிம்மு, எங்கும் நிறைஞ்சிருக்கு செல்லு செல்லு. எல்லாரும் கையில் செல்லு செல்லு, மாமியார் கையில் செல்லு செல்லு, சாமியார் கையில் செல்லு செல்லு. செல்லுங்க, இப்ப சின்ன பிள்ளை கையில கூட செல்லு பாருங்க. ஆத்திர அவசரத்துக்கு செல்லுதேவங்க, ஆத்திர அவசரத்துக்கு செல்லுதேவங்க. அத அளவோட பயன்படுத்தினா நன்மைதானுங்க, அத அளவோட பயன்படுத்தினா நன்மைதானுங்க. எங்கும் நிறைஞ்சிருக்கும் செல்லு செல்லு. எல்லாரும் கையில் செல்லு செல்லு, மாமியார் கையில் செல்லு செல்லு, சாமியார் கையில் செல்லு செல்லு, மாமியார் கையில் செல்லு செல்லு.